மிஸ்டர் விஜய், கமிஷனரை கொலை பண்ணவனை கண்டுபிடிக்கிறதுக்காக தானே உங்களை டெபியூட் பண்ணாங்க. நீங்க அந்த கொலைகாரனை விட்டுட்டு போட்டோகிராஃபரை கொலை பண்ணவனை கண்டுபிடிக்கிறதுக்காக எதுக்கு கோவாவுக்கு போனீங்க? சார், ஒரு சிஐடி பண்ற விஷயம் எல்லாம் பாக்குறதுக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம். ஆனா நான் ஒண்ணும் பைத்தியக்காரன் இல்ல. என்னோட ஒவ்வொரு அசைவுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இல்லாம இருக்காது. ஓகே ஓகே, கோவால போய் கஷ்டப்பட்டு அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிருக்கீங்க. யுவர் சின்சியரிட்டி இஸ் அப்ரிஷியேட்டட். பட் எவனோ ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ணானே, அவனை விட்டுட்டீங்களே, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு குற்றவாளியை தப்பிக்க விடுறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். குட் சார், நம்ம டிபார்ட்மெண்ட் செஞ்சது பெரிய மடத்தனம். டிடிஆர் வேஷத்துல வந்த அந்த பிளாக்மெயிலரை நாங்க பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சோமே, ஆனா அவங்க கோட்டை விட்டுட்டாங்களே, அதுக்கு என்ன சொல்றீங்க? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? குற்றவாளிங்க நம்மளை விட புத்திசாலிங்க. எதுக்கும் நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா இருங்க. எப்பவுமே என் உயிரை பத்தி நான் கவலைப்பட்டது கிடையாது. அந்த கொலைகார பசங்களை பிடிச்சு தூக்குல ஏத்துற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். திஸ் இஸ் மை சேலஞ்ச். நீயா எங்க வந்த? சும்மா கொஞ்ச நேரம் உங்ககிட்ட கொஞ்சிட்டு போலான்னு வந்தேன். என் வீடு உனக்கு எப்படி தெரியும்? ஏய், நான் ஒரு போலீஸ்காரன். அடிச்சா அடி வெளியே தெரியாது, ஆனா கண்ணு 2 வெளியே வந்துடும். மரியாதையா சொல்லிடு, எதுக்காக அவனை கொலை செஞ்ச? அந்த கொலையை செய்ய சொன்னது யாரு? அந்த கொலையை செய்யறதுக்காக எவ்வளவு பணம் வாங்கின? இல்ல சார், எனக்கு அந்த கொலைக்கு எந்த சம்பந்தம் இல்ல. இந்த பர்ஸ் இங்க எப்படி வந்துச்சு? அன்னைக்கு இந்த பர்ஸ்ல நிறைய பணம் இருந்துச்சு, அதுக்காக இதை திருடிக்கிட்டு ஓடி வந்துட்டேன். மத்தபடி இந்த கொலை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார். என்ன விட்டுடுங்க சார். ஒன்ன விடுறதா? இந்த கேஸ் முடியற வரைக்கும் நீ உள்ளதா இருக்கணும். வா. யாருன்னு கேட்க போற? ஏன்னா ஃபர்ஸ்ட் மீட் பண்றோம். என் ரூட்டா வேற. ஜூலி கிட்ட இருந்து வாங்கிட்டு தானே அந்த பர்ஸுங்க. எனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. தெரியாது? பர்ஸ் பத்தி உனக்கு தெரியலனா உயிர் பத்தி எனக்கு தெரியாது. என் ரூட்டே வேற. சொல்லிடு. சொல்லு. சொல்லு. மரியாதை பர்ஸ் கொடுத்துடு, இல்ல நீ உன் புருஷன் குழந்தை யாருன்னு உயிர் வைக்க மாட்டேங்க. தெரியாது? தெரியாது? என்னம்மா, ஏன் அழுகுற? என்னாச்சு? என்ன யாரோ ஒரு முரட வந்து பயமுறுத்தி ஏதோ பர்ஸ் பத்தி கேட்டா. நீங்க யாரோ ஜூலிங்கிற பொண்ணு கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தீங்களாமே, அத குடுக்கலன்னா நம்ம குடும்பத்தையே அழிச்சிருவேன்னு சொன்னா. சார், ஒன்னு கொலை செய்யப்பட்ட கமிஷனரோட போட்டோ, இன்னொன்னு கொலைகாரனோட போட்டோ. நாம இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருந்த கொலைகாரன் இவன் தான் சார். விஜய், ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூ சார்.
விஜி ஸ்மால் டவுட். எவனோ ஒருத்தன் துப்பாக்கியோட போட்டோல நிக்கிறான். இதை வச்சு இவன் தான் கொலைகாரன் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? சார், கமிஷனர் கொலை செய்யப்பட்ட தேதி என்ன? மார்ச் 3. கொலை செய்யப்பட்ட நேரம் 10:20 பதிவாயிருக்கு. எப்படி கொலை செய்யப்பட்டார்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு? அண்ணா நகர் டவர்ல இருந்து யாரோ சுட்டாங்கன்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த போட்டோவை பாருங்க. வாவ், மார்ச் 3 10:20 தென் கொலைகாரன் போட்டோ இருக்கு. சம்திங் ஃபேண்டாஸ்டிக். விஜய், இவனை இமிடியேட் அரெஸ்ட் பண்ணுங்க. சார், அதுலதான் சார் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? இந்த போட்டோ வச்சு கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஏன் சார், இந்த போட்டோவை பத்திரிகையில போட்டு இவனை பத்தி தகவல் கொடுக்கிறவங்களுக்கு பரிசு கொடுக்கறோம்னு விளம்பரப்படுத்தினா அதுலதான் ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? நீ பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தன்னு வச்சுக்க, இவன் அலர்ட் ஆயிட்டா, வெளிநாட்டுக்கு ஓடிட்டா, நீ பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்ட் ஆயிடும்பா. நான் என்ன நினைக்கிறேன், இந்த கொலைகார சிட்டிக்குள்ளதான் இருக்கணும். நீ ரகசியமா அவன் இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிற, அவனுக்கு தெரியாமே அவனை நீ அரெஸ்ட் பண்ற. எஸ் சார், யூ ஆர் ரைட். ஐ எம் ஆல்வேஸ் ரைட். விஜய், இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? சார், இவன் கமிஷனர் நீதிமன்றத்தை கொலை செய்யும் போது அந்த போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்திருக்கான். அதனால அந்த போட்டோகிராஃபர் இவன் கொலை செஞ்சிருக்கான். அந்த கொலையை பத்தி நான் துப்பு விளக்கும் போது எனக்கு இந்த பர்ஸ் கிடைச்சது. இந்த பர்சுக்குள்ள இந்த நெகட்டிவ் இருந்துச்சு. இனிமேதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கட்டு சோத்துக்குள்ள எலி புந்த மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்குள்ளே எதிரி இருந்தா யாருக்கு தெரியும்? எனியோ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஷாம்லி, இந்த பொம்மை நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? அல்லமா நில்லுங்க. நானும் ஒரு வாரமா கவனிச்சுட்டு தான் வரேன். தினம் இந்த நேரத்துல வெளியில போறது, நடுராத்திரில 12-1 மணிக்கு தட்டு தடுமாறிட்டு வர்றது. இது உனக்கு தேவையில்லாத கேள்வி. அப்படியா? ஓகே ஃபைன். இது உங்க பெட்ரூம், அது உங்க குழந்தை, நீங்க குழந்தைக்கு அப்ப. அவ பக்கத்துல படுத்து பாத்துக்குங்க. நான் வரேன். ஏய், இத்தனை நாளா நீங்க தானே படுத்திருந்த? இன்னைக்கு படுக்க போறது இல்ல. ஏன், உன் ஃப்ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் எடுக்க சொல்லிட்டாளா? என் ஃப்ரெண்டு வாழ்க்கை பூரா குழந்தையோட இருக்க சொன்னா. அப்ப யோகியனா இருந்தா. இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்? இப்ப எங்க போறீங்க? சும்மா தொணத்தொணன்னு பேசிக்கிட்டு இருக்காத. நான் கிளப்புக்கு போய் தண்ணி அடிச்சாதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அதான் போறேன். அந்த நிம்மதி வீட்லயே கிடைச்சா கொஞ்சம் ஹாலுக்கு வரீங்களா? என்ன முழிக்கிறீங்க? இனிமே நீங்க குடிக்கிறதுக்கு வெளியே எங்கேயும் போவேனா, வீட்டுக்குள்ளேயே மொபைல் பார் ரெடி பண்ணிருக்கேன். உட்காருங்க. அட உட்காருங்கண்ணா. விதவிதமா வச்சிருக்கேன். என்ன வேணும்? உங்க பொண்டாட்டி அந்த சின்ன குழந்தைய மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போல. இந்த பெரிய மனுஷனே தான். நீங்க வெளியே போய் குடிச்சிட்டு எங்கேயாவது நடு ரோட்ல விழுந்து கிடந்தா எங்க புறப்பட்டீங்க? நான் எங்கேயாவது கிளப்புக்கு போய் டான்ஸ் பார்த்தாதான் நிம்மதியா இருக்கும். இப்ப நீங்க கிளப் டான்ஸ் பார்க்கணும், அவ்வளவுதானே? Today's dress. ஐயோ, இந்த சட்டையா? இதுக்கு ஜிப்பு பின்னாடி இருக்கும், என்னால போட முடியாது. நான் போட்டு விடுறேன். ஏய், தொட்டேனா பாரு. நீங்க மட்டும் என்ன தொடலாமா? நான் உன்னை தொட்டனா? நான் உன்னை தொட்டேனவா? ஏய், ஏன் அழுகுற? ஏய், எதுக்காக அழுகுறேன்னு சொல்லு.
ஐயோ நீ அழுகிறத எவனாவது பார்த்தானா நான் என்னமோ உனக்கு எடுத்துட்டு கைவிட்ட மாதிரி நினைக்க போறாங்க. நினைக்கிறது நிஜமாவே அதானே நடந்து போச்சு. என்னது? நேத்து ராத்திரி நீங்க என்ன தொட்டு என்ன கட்டி பிடிச்சு என்னென்னமோ கலாட்டெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஒண்ணுமே நடக்கலன்னு சொன்னா என் கற்பு என்ன ஆகுறது, என் கண்ணு தன்மை என்ன ஆகுறது, என் வாழ்க்கை என்ன ஆகுறது? வாய்ப்பாட படிக்கிற ஏதாவது ஏடகடமா பேசுற கழுத்துல வச்சு கொண்டு முடியும். கொண்டு மூஞ்சியிலும் முகரலையும் பாரு வந்துட்டாரு. புழுகிறேனா? இத பாருங்க, உங்க லீலைகள் தெரியும். இப்ப என்ன சொல்றீங்க? ஐ ஆம் சாரி ரேகா. குடி ஒரு மனுஷனோட அறிவை எந்த அளவுக்கு மறைக்குதுன்னு இப்ப நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். போதையில என் கண்ணுக்கு நீ சீத்தா மாதிரி தெரிஞ்ச அந்த மயக்கத்துல வேணும்னா நான் தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா சத்தியமா சொல்றேன், என் நினைவறிஞ்சு நான் எந்த தப்பு பண்ணல. பிளீஸ் என்ன மன்னிச்சிடுறேன். ஐயோ விஜய், என்ன இது இப்படி சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க? நான் சும்மா கலாட்டா பண்றதுக்காக தானே போட்டோ எடுத்தேன். ஆமா விஜய், நான் சீதாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக அந்த குழந்தைக்கு தாயா மாறி இருக்கேன். ஆனா உங்க மனைவியா ஆகணும்னு நான் கனவுல கூட ஆசைப்பட்டது கிடையாது. கடைசி வரைக்கும் நான் இந்த வீட்டுல வேலைக்காரியா இருந்தா போதும். ரேகா, அந்த சட்டை எடுத்து எனக்கு போடு. நீ வேலைக்காரி, நான் எஜமா. சொன்னதை செய். பின்னாடி எங்க போற? முன்னாடி வந்து போடு. இப்ப யாரு போடுவா? உங்க அப்பனா? இந்த வேலைக்காரிக்கு சம்பளம் கிடையாது. ஏன்னா இனிமே நீ இந்த குடும்பத்துல ஒருத்தி. வெரி குட்.
ஏய், என் உயிருக்கு குறி வச்சியே எப்படி தப்பிச்சேன்னு ஆச்சரியமா இருக்கா? இது புல்லட் ப்ரூஃப்டா. உன்னை ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். நீயா வந்து என் வலையில மாட்டிக்கிட்ட. கமான். மிஸ்டர் விஜய், உங்க போக்கே வினோதமா இருக்கு. அன்னைக்கு என்னடான்னா எவனையோ துரத்திக்கிட்டு கோவாவுக்கு போனீங்க. இன்னைக்கு என்னடான்னா எவனையோ பிடிச்சு உள்ள தள்ளிட்டு இவன் தான் கொலகாரன்னு சொல்றீங்க. அவன் தான் கொலகாரன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் பிடிச்சு உள்ள போட்டேன். ஏய் ஊமை, அழுது பிரயோஜனம் இல்ல. உங்க அண்ணன் கிட்ட அந்த போட்டோகிராஃபர் பர்ஸ் இருக்கு. அந்த பர்சுக்குள்ள எங்களுக்கு தேவையான நெகட்டிவ் இருக்கு. அதை கொண்டு வந்து கொடுத்துரு, இவன் விட்டுறோம். ஆனா அவனுடைய லாயர், அவர் பெரிய பிசினஸ் மேன், சமுதாயத்துல உயர்ந்த அந்தஸ்து உள்ள பெரிய மனுஷன் சொல்றாரு. எவன் சார் பெரிய மனுஷன்? தன் கடத்தல் கும்பல புடிச்சிட்டாங்கிறதுக்காக கமிஷனர் நீதி மாணிக்கத்தை மூல சதுர மாதிரி சுட்டு கொன்னானே, அவனா பெரிய மனுஷன்? தன்னை பத்திரம் உண்மைகளை கோர்ட்ல சொல்ல போறாங்கிறதுக்காக அப்புறம் ஒரு மாரிமுத்துவ நடு ரோட்ல சுட்டு கொன்னானே, அவனா பெரிய மனுஷன்? அந்த கொலைய கண்ணால பார்த்தாங்கிறதுக்காக அந்த போட்டோகிராஃபரை கொன்னானே, அவனா பெரிய மனுஷன்? சார், என் கண்ணு முன்னாடி என் மனைவிய வெடி வச்சு எரிச்சு சாம்பலாக்கனானே, அந்த கோவரி பிடிச்ச மிருகத்தையா நீங்க பெரிய மனுஷன் சொல்றீங்க? மிஸ்டர் விஜய், உங்க எமோஷனை வச்சு என்னால எந்த முடிவுக்கும் வர முடியாது. ஆதாரம் இல்லாம அவனை அரெஸ்ட் பண்ணது தப்புன்னு அவனோட லாயர் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கானே, இதுக்கு என்ன சொல்றீங்க? ஆதாரம் இல்லாம இந்த விஜய் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டான் சார். நான் தான் சார். நெகட்டிவ் கைக்கு வந்தாச்சு. சொல்லுங்க, உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? என்கிட்ட இருக்கிறது சாதாரண ஆதாரம் இல்ல சார். அந்த கொலைகாரன் யாரு, கமிஷனர் எங்க இருந்து ஷூட் பண்ணா, எந்த தேதியில ஷூட் பண்ணா, எத்தனை மணிக்கு ஷூட் பண்ணா, இது எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு சார். நான் ஏற்கனவே ஏசிபி சார் அதை கொடுத்துட்டேன். அந்த கொலைகாரனை எல்லாருமே பார்க்கட்டும். காட்டுங்க சார். சார், இது சுடப்பட்ட கமிஷனருடைய போட்டோ இல்லையா விஜய்? எஸ் சார். இது சுட்டவனுடைய போட்டோ இல்லையா? எஸ் சார். மிஸ்டர் விஜய், இந்த போட்டோவில் இருக்கிறவன் தான் கொலைகாரன் சொல்றீங்களா? கண்டிப்பா. இப்பதான் எனக்கு புரியுது கட்டுச்சொத்துக்குள்ள இருக்கிற எலி எதுன்னு. இப்பதான் எனக்கு புரியுது கொலைகாரன் வெளியே இல்ல, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளதான் இருக்கான்னு. காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு கள்ள வியாபாரிகளுக்கு துணை நிக்கிறதும் கடத்தல்காரங்களுக்கு காவலா இருக்கிறதும் விபச்சாரத்தை விட கேவலமானது. அவனுங்க போடுற லஞ்ச காசுக்காக கடமைங்கிற உடைய அடகு வைக்கிறத விட உன் பொண்டாட்டிய கூட்டி கொடுத்து பொழப்பு நடத்தலாமேடா. மிஸ்டர் விஜய், மிஸ்டர் விஜய், பிஹேவ் யுவர்செல்ஃப். படிக்காதவங்க மாதிரி நடந்துக்கிறீங்களே. மிஸ்டர் சக்கரவர்த்தி, நான் உன்கிட்ட கொடுத்த போட்டோவை நீ மாத்திடலாம், சாமர்த்தியமா மாத்திட்ட. ஆனா அந்த கொலைகாரனோட உண்மையான நெகட்டிவ் எங்கிட்ட இருக்குங்கிறத நீ மறந்துட்ட. அந்த நெகட்டிவோட நாளைக்கு வரேன். அவன மாத்திரமல்ல, அந்த கொலைகாரனை காப்பாத்த நினைச்ச குற்றத்துக்காக உன்னையும் கூண்டில் ஏத்தி தூக்கல போறேன். குட்.